வணக்கம் நண்பர்களே. ஆஷஸ் மிக பரபரப்பான உலக கிரிக்கெட் சமூகமே எதிர்பார்த்த ஒரு கிரிக்கெட் தொடர் முடிவுக்கு வந்திருக்கிறது. உலக கிண்ணத்தை தொடர்ந்து ஆரம்பித்தது ஆஷஸ். ஐசிசியின் புதிய கிரிக்கெட் விதிகளுக்கு அமைய வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்று அழைக்கப்படுகின்ற உலகத்தின் டெஸ்ட் மகுடம் யார் தலையில் சூடப்படும் என்பதற்கான மிகப்பெரிய 3 வருடங்கள் கொண்ட கிரிக்கெட் தொடரின் ஒரு தொடர்ச்சியை ஆரம்பித்து வைக்க இந்த ஆஷஸ் தொடர் ஆரம்பித்தது. உலக கிண்ணத்துக்கு பிறகு ஆரம்பித்த முதலாவது தொடர் என்ற காரணத்தால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய இந்த தொடர் ஆகஸ்ட் மாதத்தின் 1ஆம் தேதி பர்மிங்ஹாமில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை 4வது நாளிலேயே இறுதிப் போட்டியின் 4வது நாளிலேயே முடிவுக்கு வந்திருக்கிறது லண்டன் ஓவல் மைதானத்தில். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து பரம வைரிகள் தங்களுக்கிடையில் முட்டி மோதி கொண்டார்கள். பல விதங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த டெஸ்ட் தொடரானது 2 அணிகளுக்குமே வெற்றியை கொடுக்காமல் 2-2 என்ற சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது. ஒவ்வொரு பக்கம் வாத பிரதிவாதங்கள் வரலாம். இந்த அணிக்கு வெற்றி போயிருக்க வேண்டும், இந்த அணிக்கு வெற்றி போயிருக்க வேண்டும். ஆனால் சரிசமனாக முடிவடைந்ததும் 2 அணிகளுக்கு மிக பொருத்தமானதே என்று சொல்லி பல பேர் வாதங்களை முன்வைக்கலாம். இது ஸ்டீவ் ஸ்மித்தின் தொடர் என்று சொல்லி பெயரிடப்படலாம். எல்லாவற்றிலும் நியாயம் இருக்கிறது. ஸ்டீவ் ஸ்மித் 774 ஓட்டங்களை வெறுமனே 7 இன்னிங்ஸில் குவித்தும் ஆஸ்திரேலியாவுக்கு ஆஷஸ் தொடர் சென்றடையவில்லை என்று சொல்லி வருத்தம் பல பேருக்கு இருக்கலாம். ஸ்மித்தும் கமின்ஸும் மட்டும்தான் ஆஸ்திரேலியா பக்கம் பிரகாசித்தார்கள். மறுபக்கம் இங்கிலாந்து ஒரு அணியாகவே சிறப்பாக ஆடுகிறது. எனவே இங்கிலாந்துக்கு தான் இந்த தொடர் வெற்றி போயிருக்க வேண்டும் என்று நியாயப்படுத்துவோரும் சில பேர் இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் 47 வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக ஒரு ஆஷஸ் தொடர் வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டிருக்கிறது என்று சொன்னால் 2 அணிகளுமே மிக அற்புதமாக ஆடியிருக்கின்றன. விட்டுக் கொடுக்காமல் 2 அணிகளுமே விளையாடி இருக்கின்றன என்றுதான் சொல்வேன். ஒரு பக்கம் ஸ்டீவ் ஸ்மித்தை மட்டும் நாங்கள் சொல்லிவிட முடியாது. ஸ்மித்தின் துடுப்பாட்டம் ஒரு பக்கம் ஆஸ்திரேலிய அணியை கரை சேர்த்தது. அவர் விளையாடிய 4 போட்டிகளும் மிக அற்புதமாக ஆடியிருந்தார். அவரால் முடிந்த வரைக்கும் தன்னுடைய செல்வாக்கை தனது அணியின் பால் செலுத்தியிருந்தார் என்று சொன்னால் லபுஷேன் தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டார். மேத்யூ வேட் 2 சதங்களை பெற்றுக் கொண்டார். பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவின் ஒரு பக்கம் கமின்ஸ் நின்று அணியை தாங்கியிருந்தார். அவர் தான் அதிகூடிய விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவர். மறுபக்கம் ஹேசல்வுடையும் லயனையும் கூட நாங்கள் குறிப்பிடலாம். இனி இங்கிலாந்து பக்கம் எடுத்து பார்த்தால் பென் ஸ்டோக்ஸ் அவருக்கென்று எழுதி வைத்தது போல கிரிக்கெட்டின் சாதனைகளை எல்லாம் எல்லா விதமான போட்டிகளிலும் இப்பொழுது நிகழ்த்தி கொண்டு செல்கிறார். ஜோஃப்ரா இங்கிலாந்தின் அற்புதமான கண்டுபிடிப்பு. ரோரி பர்ன்ஸ் இதுவரை அலிஸ்டர் குக் நிகழ்த்தாத சாதனைகளையும் ஆஷஸில் முறை ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். ஜோ ரூட் சத்தமில்லாமல் 4 அரைச்சதங்களை குவித்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஜாக் லீச் இங்கிலாந்து அணியின் பேசப்படாத ஒரு ஹீரோ. ஆனால் இவர்கள் எல்லோரையும் தாண்டி இங்கிலாந்தின் உண்மையான ஹீரோ என்று சொன்னால் யாரை சொல்வீர்கள்? ஸ்டூவர்ட் ப்ரோட் ஆஸ்திரேலிய அணியின் இடதுகை துடுப்பாட்ட வீரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வருவர். எனவே இந்த தொடர் 2 அணிகளுமே மிகப்பெரிய அசகாய சூறைகளை எங்களுக்கு தந்திருக்கிறது. இதனால் தான் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் இம்முறை ஆஷஸை போல வேறு எந்த ஆஷஸ் தொடரும் பேசப்படவில்லை என்று சொல்வேன். இதனால் தான் 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு ஆஷஸ் தொடர் வெற்றி தோல்வியற்ற முறையில் மிக நியாயமான முறையில் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஆனால் இது காலாகாலத்துக்கு ஸ்டீவ் ஸ்மித்தின் தொடர்ந்து பேசப்படுவதற்கான நியாயம் இருக்கிறது. சர் டொனால்ட் பிராட்மனுக்கு பிறகு தான் என்பதை ஸ்டீவ் ஸ்மித் அடித்து நிரூபித்து காட்டியிருக்கின்றார். இந்த தொடரில் 774 ஓட்டங்கள். இவருக்கு அடுத்த இடத்திலே அதிகூடிய ஓட்டங்களை குவித்த பென் ஸ்டோக்ஸ் 441 ஓட்டங்கள். எனவே 3 சதங்கள், 3 அரைச்சதங்கள். அந்த 3 சதங்களில் ஒன்று இரட்டை சதம். ஸ்டீவ் ஸ்மித்தின் இன்னொரு பேசப்படாத விடயம் என்னவென்று சொன்னால் அவர் கடைசியாக விளையாடிய 10 ஆஷஸ் இன்னிங்ஸில் 1251 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். என்ன ஒரு ஓட்டம்! சார் டொனால்ட் பிராட்மனையும் இந்த இடத்துல மிஞ்சி விட்டார் போல தெரிகின்றது. இப்போது 68 டெஸ்ட் போட்டிகளில் ஆடியிருக்கும் ஸ்டீவ் ஸ்மித் எல்லா கிரிக்கெட் வீரர்களையும் ஒப்பிடும் போது சார் டொனால்ட் பிராட்மனை தவிர ஏனைய அனைத்து வீரர்களையும் விட இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே மிகப்பெரிய சராசரியை கொண்டு ஒருவராக காணப்படுகிறார். இன்னும் பல விடயங்களை பார்ப்பதற்கிடையில் இந்த தொடர் ஆரம்பிக்கும் போது சில முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டன. ஒன்று, ஸ்மித், வார்னர், பேன்கிராஃப்ட் இந்த 3 பேரும் 1 வருட தடைக்கு பிறகு மீளுகின்ற ஒரு தொடர். அதில் ஸ்மித் மட்டும் தப்பித்துக் கொண்டார். வார்னரும் பேன்கிராஃப்டும் படுமோசமான துடுப்பாட்ட பெறுவீர்கள். இங்கிலாந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பிய ஒருவரான ஜோஃப்ரா உலக கிண்ணத்தில் தன்னை வெளிப்படுத்திய பிறகு இப்பொழுது டெஸ்ட் போட்டிகளுக்கு என்று தனது அறிமுகத்தை மேற்கொள்ளும் போது கவனிக்கக்கூடிய ஒரு வீரராக உள்ளே புகுந்திருந்தார். எனவே அங்கே ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. இன்னொருவர் ஆஸ்திரேலியா இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு கண்டறிந்த சில முக்கியமான வீரர்களான லபுஷேன், இதுபோல மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பேட்டின்சன் போன்ற வீரர்கள் கவனிக்கக்கூடிய வீரர்களாக இருப்பார்களா என்பதை பார்த்த ஒரு தொடர். புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடங்கியது. ஜோ ரூட்
ஒயின் மோகரன் உலக கிண்ணத்தை வென்ற பிறகு எடுத்து வந்த அந்த பெருமை எல்லாம் இங்கிலாந்தின் டெஸ்ட் அணி தலைவராக தொடர்ந்து கட்டிக்காத்து கொண்டு போவாரா என்ற கேள்வியும், மறுபக்கம் ஆஸ்திரேலிய அணி தலைவராக டிம் பெயின் எத்தனை காலம் நீடிப்பார் என்ற கேள்வியும் சேர்ந்து இந்த தொடர் அமைந்திருந்தது. இதுபோல் ஆஸ்திரேலியாவின் மத்திய வரிசை துடுப்பாட்டமும் அவர்களது ஆரம்ப வரிசை துடுப்பாட்டமும் நிறைய கேள்விக்குரிய விடயங்களோடும் நிறைய சர்ச்சைகளோடும் சேர்ந்து வந்திருந்தது. அதற்கு இந்த தொடர் பதிலளித்திருக்குமா தெரியவில்லை. தொடர் முடிவடைந்தது. இந்த தொடர் முடிவடையும் போது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஒன்று, டிம் பெயின் மீண்டும் ஒரு தடவை கிண்ணத்தை தனதாக்கி நாட்டுக்கு கொண்டு செல்கின்றார். காரணம் வெற்றி தோல்வியற்ற முடிவாக இருந்தாலும் கடந்த முறை ஆஷஸை வென்றது ஆஸ்திரேலியா என்ற காரணத்தால் அவர்களுக்கே கிண்ணம் செல்கிறது. இங்கிலாந்து அணிக்கு தொடர் தோல்வி கிடையாது. ஆனாலும் ஜோ ரூட் மீண்டும் ஒரு தடவை சபதம் எடுத்திருக்கிறார். அந்த கிண்ணத்தை மீட்டு மீண்டும் இங்கிலாந்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது தானாகத்தான் இருக்க வேண்டும், தன்னுடைய தலைமையில் தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுகின்றார். அதாவது அடுத்த தொடருக்கும் தான் தலைவராக இருப்பது என்று. ஆஸ்திரேலியாவுக்கு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இப்பொழுது 56 புள்ளிகள் சேர்ந்திருக்கின்றன, இங்கிலாந்துக்கும் 56. எனவே ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து வரப்போன்ற 2 உள்நாட்டு தொடர்கள், ஒன்று பாகிஸ்தானுக்கு எதிராக, இன்னொன்று நியூசிலாந்துக்கு எதிராக நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டும். ஆனால் அணித்தலைவராக டிம் பெயின் தான் இருக்க போகின்றார் என்பது கிட்டத்தட்ட உறுதிப்பட்ட ஒரு விடயமாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அடுத்த தொடர்களை பற்றி நாங்கள் யோசிப்பதற்கிடையில் இந்த தொடரில் இடம்பெற்ற சில முக்கியமான விஷயங்களை பற்றி சுருக்கமான பார்வைகள் பார்ப்பது பொருத்தம். ஒன்று, ஆஸ்திரேலியா சார்பாக ஸ்டீவ் ஸ்மித்தின் துடுப்பாட்டம். பல்வேறு சாதனைகள் இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சாதனைகளை பற்றி சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த விஷயங்களுக்கு போகலாம். குறிப்பாக ஒரு டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் அதிகூடிய ஓட்டங்களை குவித்த ஒரு வரிசையின் பட்டியல் இது உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றது. ஸ்டீவ் ஸ்மித் கொஞ்சம் கீழே தான் இருக்கின்றார். ஆனால் அவர் ஆடியது 4 போட்டிகள் என்பதை ஞாபகப்படுத்துங்கள். 4 போட்டிகள் கொண்ட தொடரில் குவிக்கப்பட்ட 2வது கூடிய ஓட்ட எண்ணிக்கை இதுதான். அதாவது ஸ்மித் விளையாடிய 4 போட்டிகள். ஸ்மித்துக்கும் சுனில் கவாஸ்கருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை என்று காணப்பட்டிருக்கின்றது. 4 போட்டிகள் கொண்ட தொடரில் கவாஸ்கரும் 1970-71 தன்னுடைய அறிமுக தொடரில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக முதல் போட்டியில் ஆடவில்லை, விரலில் ஏற்பட்ட உபாதை காரணமாக. அடுத்து வந்த 4 இன்னிங்ஸில் அவர் குவித்தது இதே போல 774 ஓட்டங்கள். ஸ்மித்தும் 774 ஓட்டங்கள். இன்னொரு பக்கம் 2017ஆம் ஆண்டு டிசம்பருக்கு பிறகு ஆஷஸ் இன்னிங்ஸில் ஸ்மித் அரை சதத்தை தவறவிட்டது இந்த இறுதி இன்னிங்ஸில் தான் நிகழ்ந்தது. இன்னொன்று பாருங்கள், ஸ்மித்தை பொறுத்தவரையில் அவர் இன்னொரு முக்கியமான விடயம், ஆஷஸ் தொடரில் குவிக்கப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையில் ஸ்மித் இப்பொழுது 5ஆம் இடம். சர் டொனால்ட் பிராட்மன் 1930 மொத்தமாக 974 ஓட்டங்கள். வலி ஹெமாண்ட் இங்கிலாந்தை சேர்ந்தவர் 78-29 தொடரில் 905 ஓட்டங்கள். மார்க் டெயில் 89ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா மறுபடி ஆஷஸை சுவீகரித்து மிக நீண்ட காலம் தக்க வைத்திருந்த தொடரில் இங்கிலாந்தில் வைத்து 839 ஓட்டங்கள். சர் டொனால்ட் பிராட்மன் 36-37 தொடரில் 810 ஓட்டங்கள். இப்பொழுது ஸ்மித்தின் 774 ஓட்டங்கள். இது தவிர இங்கிலாந்தின் முன்னாள் அணித்தலைவர் அலிஸ்டர் குக் 2010-11 766 ஓட்டங்களை குவித்திருந்தார். கடந்த ஆஷஸில் 2017-18 கூட ஸ்மித் 687 ஓட்டங்களை குவித்திருந்தார் என்பது முக்கியமானது. ஸ்மித்தை பொறுத்தவரையில் அவரது துடுப்பாட்ட பசி தீராது. இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக 769 ஓட்டங்களை ஒரு தொடரில் ஆஸ்திரேலியாவில் வைத்து குவித்திருந்தார் என்பதை ஞாபகப்படுத்தக்கூடியது. எனவே ஸ்மித் என்ற துடுப்பாட்ட மெஷின் இன்னும் தொடர்ந்து எத்தனை ஓட்டங்களை எங்கெங்கே குவிக்கப் போகிறது என்பதை எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இதை பார்த்துக் கொண்டே இந்த தொடரில் கூடிய ஓட்டங்களை குவித்தோரின் வரிசையில் அடுத்து பென் ஸ்டோக்ஸ் இருக்கின்றார். 441 ஓட்டங்கள், 10 இன்னிங்ஸில் 2 சதங்கள், 2 அரை சதங்கள். அவரது அசுர ஃபார்ம் துடுப்பாட்டத்தில் மட்டுமல்லாமல் பந்து வீச்சில் முக்கியமான நேரங்களில் இங்கிலாந்துக்கு கை கொடுத்தது. எனவேதான் ஸ்மித்தும் ஸ்டோக்ஸும் சேர்ந்து இந்த தொடரின் நாயகர்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள். இன்னொருவர் ரோரி பர்ன்ஸ் சத்தம் இல்லாமல் 1 சதமும் 2 அரை சதங்களும் குவித்திருந்தார். இங்கிலாந்தின் துடுப்பாட்ட வீரர் ஒருவர் இங்கிலாந்து மண்ணில் இடம்பெற்ற ஆஷஸ் தொடரில் இத்தனை ஓட்டங்களை குவித்ததில்லை. முன்னாள் இங்கிலாந்தின் சாதனை நாயகரான அலிஸ்டர் குக்குக்கும் இது பொருத்தம். எனவே ரோரி பர்ன்ஸ் கவனிக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரராக தன்னை முன்னேற்றி இருக்கிறார் இந்த தொடரில். அடுத்தவர் லபுஷேன் 353 ஓட்டங்களை குவித்திருந்தார். ஆஸ்திரேலியா சார்பாக அடுத்த கூடுதலான ஓட்ட எண்ணிக்கை ஸ்மித்தை விட பாதியளவான ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டு ஒருவர். உலகத்தின் முதலாவது கன்கஷன் சப்ஸ்டிடியூட் இந்த லபுஷேன் ஸ்மித் விட்ட இடத்தில் தனக்கான இடத்தை பிடித்துக் கொண்டார். 4 அரை சதங்களை குவித்து சராசரி 50ஆக வைத்திருக்கிறார். மேத்யூ வேட் ஸ்மித் போலவே ஆஸ்திரேலிய அணியில் மிக குறைவான வீரர்களை 2 சதங்களை ஒரு ஆஷஸ் தொடரில் இங்கிலாந்தில் வைத்து குவித்தவர்கள். இம்முறை அவருக்கு இறுதி இன்னிங்ஸில் 2வது சதம் கிடைத்தது. தன்னை ஒரு துடுப்பாட்ட வீரராக நிரூபிக்க இந்த தொடருக்குள் வந்தவர் அதை சரியான முறையில் செய்து காட்டியிருக்கின்றார். இதை சொந்த மண்ணில் வைத்து இடம்பெற போகின்ற டெஸ்ட் போட்டிகளில் தொடர்வார் என்று கருதப்படுகின்றது. இன்னும் சிலர் 300 ஓட்டங்களை தாண்டியவர்கள். ரூட் 4 அரை சதங்கள், அதுபோல ஜோ டென்லி 3 அரை சதங்கள். அவரை ஒரு தற்காலிக பிரதிகட்டு மாற்றமாகத்தான் இங்கிலாந்து கொண்டு வந்தது. கடைசியாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகவும் தன்னை நிரூபித்து தனது அணியில் நிரந்தரமான இடத்தை பிடித்துக் கொண்டார். ஆனால் ரொம்ப பரிதாபம், டேவிட் வார்னர் 10 இன்னிங்ஸில் 95 ஓட்டங்கள். தொடர்ந்து ஸ்டூவர்ட் போர்டின் பந்து வீச்சில் தடுமாறிக்கொண்டே இருந்தார். பாருங்கள், டேவிட் வார்னர் குவித்த 95 ஓட்டங்கள், ஆனால் ஸ்மித்
தன்னுடைய பவுண்டரிகளின் எண்ணிக்கை மட்டும் 92. இது மட்டுமல்லாமல் டேவிட் வார்னரின் சராசரி 9.5, ஜாக் லீச்சின் சராசரி 13.5. ஆனால் ஆஸ்திரேலியா அவரை ஒரு சிரேஷ்ட துடுப்பாட்ட வீரராக முன்னைய சாதனைகளுக்காக தொடர்ந்து வைத்திருக்க போகிறது. இனி ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்க போகின்ற பிராந்திய மட்ட போட்டிகள் அவருக்கான வாய்ப்பையும் அவர் திரும்பி ஃபார்முக்கு திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் வழங்கும் என்று நாங்கள் நம்பியிருப்போம். பந்துவீச்சை பொறுத்தவரையில் கமின்ஸின் சாதனை பட்டியலை இங்கே பாருங்கள். ஒரு பருவ காலத்தில் ஒரு பந்து வீச்சாளர் வீசிய கூடுதலான ஓவர்கள் இம்முறை கமின்ஸினால் தான் வீசப்பட்டது. ஆஸ்திரேலிய அணியின் துடுப்பாட்ட பக்கம் ஸ்மித் என்று சொன்னால் பந்து வீச்சு பக்கம் கமின்ஸ் தான் 211 ஓவர்களை வீசி இருக்கின்றார். கடைசி 5 தொடரிலும் ஆஸ்திரேலியா சார்பாக கூடுதலான விக்கெட்டுகளை எடுத்தவர் பெர் கமின்ஸ். இந்த தொடரில் 29 விக்கெட்டுகள், சராசரி 19.62. ஒரு 5 விக்கெட் பருதிதானம் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக எல்லா இன்னிங்ஸிலும் மிகச் சிறப்பாக பந்து வீசி தன்னுடைய வலிமையை காட்டி இங்கிலாந்து அணியை தடுமாற வைத்தவர். அதிலும் ஜோ ரூட்டை மான்செஸ்டரில் வைத்து ஆட்டமிழக்க செய்த விதம் இருக்கே, அப்பப்பா அபாரமான பந்து வீச்சு. புரோட் அடுத்தபடியாக 23 விக்கெட்டுகள், இங்கிலாந்தின் ஹீரோ. அதுபோல ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 போட்டிகளில் 22 விக்கெட்டுகள். மிக அற்புதமான இங்கிலாந்தின் கண்டுபிடிப்பு ஜிம்மி ஆண்டர்சன் செல்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற அற்புதமான ஒரு வேக பந்து வீச்சாளர். பவுன்சர் பந்துகளை வீசுகிறார். ஸ்மித்தோடு ஒரு போட்டி போட்டு ஸ்மித்தை வீழ்த்தி காட்டியதும் அவரது வல்லமைக்கு ஒரு சான்று. அதுபோல மேத்யூ வேடோடும் ஒரு போட்டியிட்டு இருந்தார் கடைசி டெஸ்ட் போட்டியில். அற்புதமான ஒரு போட்டியாக இருந்தது, சவாலுக்கு சவால். ஆஸ்திரேலியா தன்னுடைய பந்து வீச்சார்கள் எல்லாம் கலந்து கட்டி பயன்படுத்தியது வேக பந்து வீச்சார்கள். 5 போட்டிகளை விளையாடியவர் கமின்ஸ் மட்டும்தான். ஹேசல்வுட் 4 போட்டிகள் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் அற்புதமான 21.85 என்ற சராசரியில் 20 விக்கெட்டுகள். லயன் 5 போட்டிகளிலும் ஆடியிருந்தார். கொஞ்சம் ஓட்டங்களை குறைத்திருக்கலாம், காரணம் சராசரி 33.4, ஆனால் 20 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். ஜாக் லீச் இங்கிலாந்து சார்பாக இங்கிலாந்துக்கு தேவையான போதெல்லாம் நின்று பிடித்து ஆடியது மட்டுமல்லாமல் பந்து வீச்சிலும் 12 விக்கெட்டுகளை எடுத்து காட்டியிருந்தார். மிஷல் மாஷுக்கு ஒரே ஒரு போட்டியில் 7 விக்கெட்டுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பேட்டின்சன், சிடில், ஸ்டாக் எல்லோரும் ஒவ்வொரு போட்டிகள் வந்து கலந்து கட்டி ஆஸ்திரேலிய அணிக்கு பலத்தையும் பலவீனத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டு போனார்கள். இந்த தொடரில் மொத்தமாக 6 5 விக்கெட் பருதிகள் பெறப்பட்டன. ஒரு 10 விக்கெட் பருதி தானம் பெறப்படவில்லை. 2 பேர் 9 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள், ஹேசல்வுடும் லயனும். அதுபோல மிகச் சிறப்பான பந்து வீச்சு ஆச்சரனுடையது. 45 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள். நேதன் லயன் ஒரு இன்னிங்ஸில் 49 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். 8 சதங்களும் 24 அரை சதங்களும் பெறப்பட்ட தொடரில் ஸ்மித்தின் கதாநாயகத்தன்மை தான் அதிகமாக நீடித்திருந்தது. அதுபோல ஸ்மித்துக்கு முதல் போட்டி என்று சொன்னால் பர்மிங்ஹாம் போட்டியில் 144, 142. மறுபடி அவர் மீண்டு வந்த மான்செஸ்டர் போட்டியில் 211 ஓட்டங்களும் 82 ஓட்டங்களும். அவர் நின்று ஆஸ்திரேலிய அணியை மீட்டுக் கொடுத்த போட்டிகளாக அந்த போட்டிகள். அதுபோல பென் ஸ்டோக்ஸின் கதாநாயகத்தன்மை வாய்ந்த ஹெடிங்லே போட்டி அவருக்கு தனித்துவமான ஒரு போட்டியாக இருந்தது. உலகத்தின் மிகச்சிறந்த 3 இன்னிங்ஸில் ஒன்றாக அது வகைப்படுத்தப்பட்டது. அதை பற்றிய காணொலி கொண்டு தந்திருந்தேன். ரோரி பர்ன்ஸ், பேட் கமின்ஸ், ஸ்டூவர்ட் ப்ரோட் இவர்கள் அனைவரும் தங்கள் அணிகளை சரியான முறையில் தாங்கிச் சென்றவர்கள். மொத்தமாக நிறைய எதிர்காலத்துக்கான வீரர்களை அடையாளம் காட்டிய ஒரு தொடராக இந்த ஆஷஸ் தொடர் மறக்க முடியாத தொடராக விடைபெற்றிருக்கின்றது. 2-2 அந்த முடிவு எதிர்காலத்தில் சொல்லும் என்ன அற்புதமான போட்டியையும் போராட்டத்தையும் இந்த 2 அணிகளும் வெளிப்படுத்தினார்கள் என்று. இந்த 2 அணிகளும் இவ்வளவு போராட்டத்தன்மையை வெளிப்படுத்தி தொடரை ஆஸ்திரேலியா வெல்லாவிட்டாலும் கூட கிண்ணத்தை மறுபடி மீட்டுச் சென்ற போதும் இந்த 2 வீரர்களும் கலந்து இதை கொண்டாடி மகிழ்ந்ததும் தங்களுடைய விரோதங்களை மறந்து மோதிக்கொண்ட சம்பவங்களை எல்லாம் மறந்து ஆஷஸ் என்ற பாரம்பரியத்தை கட்டிக்காப்பதில் தங்களது தோழமை தன்மையை வெளிப்படுத்திய மறக்க முடியாத ஒரு விடயம். ஸ்மித்தை பொறுத்தவரையில் எங்களது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பாடம் ஒன்றை சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். எவ்வாறு மீண்டு வருவது? தடை காரணமாக அவமானப்படுத்தப்பட்டு சீட்டர் என்ற நாமத்தோடு இன்று கூட உங்களில் பல பேரும் சீட்டர் என்று அவரை சொல்லி வருகின்றீர்கள். ஆனால் அத்தனை வலியை மனதில் தாங்கிக் கொண்டு பர்மிங்ஹாம் போட்டியில் அவர் அடியெடுத்த போது அவரை கூக்குரலிட்டு கேலி செய்து ஏளனம் செய்த அத்தனை இங்கிலாந்து ரசிகர்களும் இறுதியாக ஓவல் மைதானத்தில் இருந்த அவர் 23 ஓட்டங்களோடு, அதுதான் இந்த தொடரில் அவர் பெற்றுக்கொண்ட குறைவான ஓட்ட எண்ணிக்கை, அவர் விடைபெற்ற போது அத்தனை பேரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்து அனுப்பி வைத்தார்கள். அவர் வீழ்ந்து கிடந்து மறுபடி எழுந்து வருவது எப்படி என்று எங்களுக்கான வாழ்க்கை பாடத்தை எடுத்துவிட்டு போயிருக்கின்றார். அடுத்தவர் ஸ்டூவர்ட் ப்ரோட். அவரையும் ஜிம்மி ஆண்டர்சனையும் இம்முறை தொடரோடு முடிந்து போனார்கள் என்று பல பேர் முத்திரை குத்தி இருந்தார்கள். ஆண்டர்சன் உடைந்து போனார், ஓய்வு பெற வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்று ஞாபகப்படுத்துகின்றது. அடுத்த பிரதியீடாக ஆச்சர் வந்து விட்டார் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஸ்டூவர்ட் ப்ரோட் செய்து காட்டியிருக்கின்றார். குறிப்பாக ஆஸ்திரேலிய இடதுகை துடுப்பாட்ட வீரர்கள் அத்தனை பேரையும் வைத்து செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். மேத்யூ வேடும் அவ்வாறுதான் மீண்டு காட்டியிருக்கின்றார். அவரை ஒதுக்கி வைத்தார்கள். துடுப்பாட்டம் சரியில்லை, தனியே துடுப்பாட்ட வீரராக வர முடியாது என்று சொல்லி முதல் தர போட்டிகளில் செய்து காட்டி அணிக்குள்ளே வந்து இப்பொழுது துடுப்பாட்ட வீரராக தன்னை நிரூபித்து விட்டு போயிருக்கின்றார். ஆனால் இன்னும் இங்கிலாந்து அணியிலும் ஆஸ்திரேலிய அணியிலும் சில ஓட்டைகள் தென்படுகின்றன. அந்த ஓட்டைகளை எதிர்காலத்தில் அவர்கள் அடைத்துக் கொண்டால் தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அவர்கள் இந்தியா பெற்றிருக்கின்ற 120 புள்ளிகளுக்கு சவால் கொடுக்க முடியும். பார்க்கலாம் இனி வரும் தொடர்கள் அதற்கான வழிவகைகளை சொல்லுமாறு. உங்களுக்கு இந்த ஆஷஸ் போட்டிகளில் மறக்க முடியாத தருணங்களவே அவற்றை குறிப்பிடுங்கள். என்னை பொறுத்தவரையில் ஸ்மித்தின் சாகசத்தான் இந்த ஆஷஸை வலியுறுத்தி காட்டினாலும் கூட
ஸ்டோக்ஸின் கதாநாயகத்தன்மை ஹெடிங்லேயில் வெளிப்பட்டது. அதுபோல பேட் கமின்ஸ் இந்த தொடர் முழுவதும் தனது முக்கியமான பந்து வீச்சுகள் மூலமாக காட்டியிருந்தார். ஸ்டூவர்ட் ப்ரோடின் அசராத தன்மையும் ஜாக் லீச்சின் விடாத போராட்டங்களும் கூட இந்த தொடர் மறக்க முடியாத விடயங்களாக அமைந்திருக்கின்றன. இன்னொருவர் ஆஸ்திரேலியாவின் இந்த தொடரின் புதிய கண்டுபிடிப்பு லபுஷேன். இங்கிலாந்துக்கும் அதுபோல ஜோஃப்ரா ஆச்சர். இந்த 2 வீரர்களை எதிர்காலத்தின் வீரர்களாக இப்பொழுது கருதி கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் அவர்கள் படைக்க போகின்ற சாதனைகளுக்காக நாங்களும் காத்திருப்போம். மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.